ஆவியானவரே என்னை அறிந்தவரே நாள்தோறும் நடத்துபவரே ஆவியானவரே என்னை அறிந்தவரே நாள்தோறும் நடத்துபவரே உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் இரட்சகரே உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் இரட்சகரே. சாபம்னா என்ன மாதிரி சாபம்? ஆமாம், எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு சரியா பேச்சு வராதுங்க. இப்போ கூட அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படியா? ஆமாம், அது நானும் அப்படிதான் இருந்தேன். நீங்களும் அப்படிதான்? ஆமாம் ஆமாம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு வார்த்தை பேசுகிறோம், 10 நிமிஷம் சொல்லும் போதே எனக்கு அழுக வரதுங்க. ஒரு வாட்டி அந்த அந்த ஒரு சத்திரத்துலேருந்து என்ன வெளியே தடுத்துட்டாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன், யாரோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க சாப்பாடு. அதனால எத்தனையோ நாள் 5-6 கிலோமீட்டர் எல்லாம் நான் நடந்தனே போயிருக்கிறேன். பஸ்ஸில் போனால் டிக்கெட் வாங்கணும், டிக்கெட் வாங்கினா பேசணும். அது பேச்சு இருக்கும்போது, அது பேச வரும்போது எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வாட்டி வந்து தற்கொலை கூட முயற்சி பண்ணியிருக்கிறேன். அப்படியா? சூசைடு. என்ன இதெல்லாம், நான் இருக்கிற வீட்டு பக்கத்தில் கூட் ஷெட்னு சொல்லுவாங்க. லைன் எல்லாம் நிற்கிறேன். 5ஆம் கிளாஸ்லேயே நான் எங்கள் ஸ்கூல்லே நான் ஒருத்தன் தான் அது ஃபெயிலு. அது பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. சரி, ஸ்கூல்ல ஃபெயிலா? ஆமாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபெயில் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் நான் ஃபெயிலாக இருக்கிறேன். என்ன காரணம்? தண்ணி வைக்கிற தொட்டி, அந்த தொட்டிக்கு அந்த சாப்பாடு எடுத்துன்னு போடுவாருங்க. அதுதான் அவருடைய வேலை. அந்த பள்ளிங்களுக்கு எடுத்துன்னு போகும்போது கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்கிற சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி சாப்பாடு எங்களுக்கு எடுத்துன்னு கொடுப்பாங்க. ஒரு நாள் இதுதான் பாட்டு பாடு நிற்கிறாங்க, கீழே விழுந்து தரேன்னு இருக்கிறேன். அப்படியா? ஆமாம், அது எனக்கு கண்ட்ரோலும் இல்லாமல் நான் கீழே விழுந்து. நீங்கள் உங்களை அறியாமல் பண்ணுறீங்க. ஒரு அசுத்தாவி என்னை விட்டு போகிறத நான் அதுக்கட உணர்வு. இப்போ நான் ஜெபிக்கும் போது அவுட் சைடில் ஒரு 9-10 மணி வரை நான் ஜெபிச்சிருப்பேன். அந்த கட்டர் அப்போ உள்ள ஒரு சத்தம், அங்கே ஒரு புஸ்தகம் இருக்குது, போய் அது கையால் அந்த புஸ்தகத்தை எழுதுன்றாங்க. சரி, இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட என் வாழ்க்கையில் சேர்ந்து நடந்த சம்பவமா. சரி, இதெல்லாம் அவுட் சைட் சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஆனால் நான் தான் அதுக்கு சாட்சி. ஸோ நம்முடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் மாதம் கோவாவுக்கு விசிட் பண்ணுறோம். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் சர்ச் டாக்குமெண்ட்ரிஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களையும் எங்கள் ஈடன் டிவியில் ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிந்த நபர்கள் கோவாவிலேயே கோவா சரௌண்டிங்லேயே நல்ல ஊழியம் பார்க்குறாங்க, வெளியே தெரியலன்னா கண்டிப்பாக அவங்களையும் நீங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சிகளையும் ஊழியங்களையும் அதில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் கோவாவில் மீட் பண்ணுறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சாட்சிகள், ஊழிய அனுபவங்கள் பலருக்கும் பக்தியையும் விசுவாசத்தையும் ஆண்டவரை ஏற்படுத்துங்கள்ல எந்த சந்தேகம் கிடையாது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் போது. ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை பெங்களூரில் இங்கே மீட் பண்ணுறது. உங்களை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். ஆண்டுக்கான நிறைய ஊழியங்கள், சபைகள் வச்சுருக்கிறீங்க. தேங்க்யூ பிரதர். பட் ஒரு சாட்சி ரொம்ப ஆச்சரியமானது. தேங்க்யூ. அதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன், நேருக்கு கொண்டு போக விரும்புகிறோம். நிச்சயமாக. ஸோ ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணல் அப்பாயின்மெண்ட்டுக்கு. உங்களுடைய அன்புக்காக நன்றி. ஓகே, தேங்க்ஸ். ஸோ உங்களுடைய பூர்வீகம் எதாவது? நீங்கள் உங்களுடைய பெங்களூர் தான் உங்களுடைய சொந்த ஊரா? அம்மா அப்பாலாம் தானே இங்கே? அம்மா அப்பா வந்து அவங்க வந்து தமிழ்நாடுங்க. ஒசூர் கிட்ட. ஓகே, அந்த பகுதி. ஒரு 50 வருஷம் முன்னாடியே அவங்க பெங்களூருக்கு அவங்களோட பொழப்பை தேடி வந்தாங்க. அப்போது இங்கேயே செட்டில் ஆனாங்க. அப்பா என்ன வேலை பார்த்துருந்தாங்க? அப்பா வந்து கூலி வேலை பண்ணின்னு இருந்தாங்க. கூலி வேலை. சரி சரி சரி. சின்ன வயசில் வளரும்போது எப்படி பொருளாதாரத்தில் எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டத்தில் வளர்ந்தவங்க தான். கஷ்டம் என்ன மாதிரி கஷ்டங்கள்? எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்லம் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஸ்லம் ஜோப்படியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சரி, அந்த மாதிரி இடத்துல தான் பிறந்து வளர்ந்தோம் பெங்களூரில். பெங்களூர். சரி சரி சரி.
அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அடுத்து ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஆமாம், அப்பா பயங்கர அவரெல்லாம் குடிப்பாருங்க. அது அதை குடிச்சு வீட்டில் சண்டைங்க இருக்கும். அப்படியா இருக்கும்போது கூட இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம். அதுதான் நாங்கள் நிறைய வாழ்க்கையில் அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. அவமானங்கள் அதை சொல்ல முடியாது. அந்த அளவில் சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்குறேன். ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அதை சொல்லும்போதே எனக்கு அழுக வரதுங்க. ஒரு வாட்டி அந்த ஒரு சத்திரத்துலேருந்து என்ன பண்ண வெளியே தடுத்துட்டாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன், யாரோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க, சாப்பாடுக்காக தான் போயிருக்கும்போது வெளியே தடுத்துட்டாங்க. தடுத்துட்டு பசிங்க. அப்பெல்லாம் பிளேட் இருக்காதுங்க, பார்த்தீங்கன்னா வாழை இலை அதில் வைப்பாங்க. அப்படியே தூக்கின்னு வந்து அந்த ஒரு சத்திரத்துக்கு பின்னாடி ஒரு இது டஸ்ட்பின் இருக்கும், ஒரு ட்ரம் இருக்கும், அதில் போடுவாங்க. அப்போ பயங்கர பசிங்க, அதில் போயிட்டு நான் சாப்பிட்டுருக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சாப்பாடுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என் கூட இந்த பசங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. அப்போல்லாம் வந்து புதுசு ஜீன்ஸ் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போடுவாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு வந்து சிவாஜி நகர் வந்து ஒரு இடம் இருக்குது. சரி, அங்கே ஒரு சர்ச் இருக்கும். சரி, அந்த சர்ச்சுக்கு வெளியே இந்த பழைய துணியெல்லாம் வைப்பாங்க. சரி, அந்த துணி தான் எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. சரி, அந்த பழைய துணியே எங்களுக்கு எவ்வளோ புதுசு மாதிரிங்க. அது அவ்வளோ ஒரு இதுங்க. பைபிள் காலேஜ் போகும்போது தான் நான் அதை பேண்டே போட்டு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி ஆஃப் நிக்கர் தாங்க, இந்த காக்கி கலர் நிக்கர் கொடுப்பாங்க ஸ்கூல்ல. இந்த நிக்கருங்க தான் நான் அதிகமாக போட்டிருக்கிறேன். அப்பெல்லாம் நீங்கள் சின்ன வயசுல வளரும் போது எப்படி உங்களுக்கு கடவுள் பக்தியில இருந்துச்சு? கடவுள் இருக்காரு நம்மளுக்கு அப்படின்னா ஹோப் இருந்துச்சா? எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷனாக நாங்கள் வந்து கர்த்தர் அறியாத குடும்பம். சரி. நாங்கள் எல்லாம் பார்த்து இந்துஸுங்க. சரி. எங்கள் அக்கா அவங்க வந்து எங்கள் ரெண்டாவது அக்கா வந்து ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. அந்த பக்தியாக இருக்கும்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு சரியாக பேசுறதுக்கு வராதுங்க. ஒரு வார்த்தை பேசணுன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். ரொம்ப திக்கி பேசுவேன். எங்கள் குடும்பத்தில் ஒரு சாபம் இருந்துச்சுங்க. எங்கள் அப்பாவும் கடைசியாக பிறந்தாரு, அவருக்கும் சரியாக பேச வராது. நானும் எங்கள் வீட்டில் கடைசி, எனக்கும் சரியாக பேச வராது. இது வந்து ஒரு தலைமுறையா ஒரு சாபம் வாங்கல, அந்த மாதிரி எங்கள் குடும்பம் இருந்தாங்க. அப்படியா இருக்கும்போது சாபம்னா என்ன மாதிரி சாபம்? ஆமாம், எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு சரியா பேச்சு வராதுங்க. இப்போ கூட அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படியா? ஆமாம், எங்கள் அக்கா பையன் இருக்கிறாரு, எங்கள் அண்ணன் பையன் இருக்கிறாரு. அவங்களுக்கு என்னன்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்களா, அது நானும் அப்படிதான் இருந்தேன். நீங்களும் அப்படிதான்? ஆமாம். எங்கள் 10 நிமிஷம் ஒரு வார்த்தை பேசுனா 10 நிமிஷம் இருக்கும். அப்படிதான் சொல்லணும் இருப்பேன். இந்த காரணத்தினால நான் சரியா படிக்கவே இல்லைங்க. நான் வந்து அந்த 4th 5th அதோட ஸ்கூல்ல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் நான் தானோ. அவ்வளோ படிப்பறிவு இல்லாமல், ஏன்னா சரியா பேச வராது இல்லைங்களா. சரி, ஆமாம். அதனால எனக்கு அப்படியே நான் வந்து ரொம்ப பேர் யாரு கூட பேசவே மாட்டேன். அவங்க பேசும்போது திருப்பி ரிப்ளை பண்ணாலும் அதன் காரணமாக நான் பேசுறதே இல்லைங்க. சரி. இப்படிதான் இருந்த போது ஸோ அந்த இதில் அப்படியே வந்தீங்க. அப்படிதான் வந்தோம். ஆனால் உங்களுக்கு அந்த கடவுள் பக்தி இருந்துச்சு? கடவுள் ஒரு 3 வருஷம் நான் இந்த ரெட் கலர் மாலை போட்டுக்குன்னு கோவிலுக்கு போயிருக்கிறப்போ எங்கள் அக்கா சொன்னாங்க, உனக்கு நல்லா பேச்சு வரணும்னா இந்த மாதிரிலாம் செய். நான் அப்போ தமிழ்நாட்டில் நான் போகாத கோவிலே இல்லைங்க. அந்த அளவில் எல்லா கோவில்களுக்கும் நாங்கள் வருஷம் போவோம். எல்லா வெள்ளிக்கிழமையில அது கோவிலில் நாங்கள் பூஜைக்கு போவோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் பூஜை பண்ணிட்டு மண் சோறு சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்ருக்குறோங்க. ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்களன்னா, அது நல்லா எல்லாரும் மாதிரி பேசணும் சொல்லி. சின்ன வயசுனா நீங்கள் நல்லா
ஒரு 5 வயசுக்கு மேலேயே நீங்க என்ன பேசாம ஆமாங்க அதிகமாக வயசுல இருந்தா நல்ல ஞாபகம் இருக்குதுங்க. நல்ல ஞாபகம் இருக்குது. 10 வயசு வரைக்குமே திக்கிது அப்படியா பேசுவீங்களா? 13 14 வயசு வரல அப்படிதான் பேசுவீங்க. அடுத்த கூட சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகும். கண்டினியூவா பேசும்போது ஸ்டக் ஆகும். அந்த 14 வயசுக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதிகமா அது எப்படின்னா அதை சொல்ல முடியாது. நான் எத்தனையோ முறை பஸ்ல ஏறி இருக்கிறேங்க, டிக்கெட் வாங்குறதுக்கு என்னால முடியலங்க. ஏன்னா அந்த ஒரு பிளேஸ் பேர் சொல்லணும், அந்த பிளேஸ் வராதுங்க. அப்பெல்லாம் ரஷ்ஷா இருக்கும் பஸ்ல. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். இதே வராதுங்க, பயம் வராங்க உள்ள. ஓகே ஓகே பேச்சு வராதுங்க. அதையும் மீறி சொன்னா அங்க கீழே சிரிச்சிருவாங்க. அது பெரிய அவமானமா இருக்குங்க. அதனால எத்தனையோ நாள் 5-6 கிலோமீட்டர் எல்லாம் நான் நடந்துனே போயிருக்கிறேங்க. பஸ்ல போனா டிக்கெட் வாங்கணும், டிக்கெட் வாங்கினா பேசணும். அது பேச்சு இருக்கும்போது, அது பேச வரும்போது எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். ரொம்ப அவமானம். நான் எங்க ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேங்க அதிகமா சின்ன வயசுல. அம்மா கூட போகணும்னு ஆசை. சரி. ஆனா அவங்க பேசும்போது நமக்கு எல்லாம் பேச வராது. எத்தனையோ நாள் தனிமையில ரொம்ப அழுது இருக்கிறோம். இப்ப தனிமையில ரொம்ப ரொம்ப அழுது இருக்கிறேன். ஒரு வாட்டி வந்து தற்கொலை கூட முயற்சி பண்ணிருக்கிறேன். அப்படியா? சூசைட். என்ன இதெல்லாம் நான் இருக்கிற வீட்டு பக்கத்துல கூட் ஷெட்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் எல்லாம் நிக்கிற இடம். சரி சரி. ட்ரெயின் போக வரோம், பேசாம எதுக்கு நம்ம. அப்போ அந்த மாதிரி எல்லாம் நம்ம ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்கிறாங்க. ஏன்னா யார் கூடாது பேசினாதான் அந்த டிப்ரெஷன் வெளியே போவோம். அது எனக்கு தான் பேச்சியே வராதுங்களே. அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்கிறாங்க. ஒரு 13-14 வயசுக்கு இங்க வந்து ரகசியமா ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். ஓ அப்படியா? அந்த பழக்கம் எப்படி வச்சு? அது எங்க இருக்கிற பகுதியில பசங்க அந்த மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். இது குடும்பத்துக்கு தெரியாது. சரி சரி. ரகசியமா குடிக்கிறது, அதுல ஒரு சந்தோஷத்தை பார்த்துன்னு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே. அதுல ஒரு 13 வயசுல. ஆமாங்க. ஓகே ஓகே. ரொம்ப சின்ன வயசுல ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா. பட் இப்படி குடிச்சிருக்கீங்க. அப்போ ஆண்டவரை பத்தியான இது இருந்தது அவங்களுக்கு? இயேசு கிறிஸ்து இருக்காரு அப்படின்னா தெரிஞ்சா? எனக்கு வந்து ஆக்சுவலி ஜீசஸ்னா தெரியும். சரி. மேரி தெரியும். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஜீசஸ் மேரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க 2 பேரா இருந்தாங்க. அப்போ இது கூட அப்படித்தான் நினைச்சுன்னா எங்க வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு கேத்தலிக் திருசபை இருக்கு. சரி சரி சரி. அங்க வந்து சில கிறிஸ்துமஸுக்கு இந்த கிரிப் எல்லாம் போடுவாங்க. ஓகே. அப்போ இந்த சிலையெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அதை வைக்கும் போது அந்த மாதிரி தான் தெரியுமோ. பட் நான் ஆழமா நான் போனது இல்லைங்க. ஓகே. ஏன்னா கிறிஸ்துவ என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி இருந்தீங்க. ஆமாங்க. எவ்வளோ படிச்சீங்க படிக்கிறது? நான் 5ஆம் கிளாஸ்லயே நான் எங்க ஸ்கூல்ல நான் ஒருத்தன் தான் அது ஃபெயிலு. அது கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. சரி. ஆமாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபெயில் பண்ண மாட்டாங்க. அதுலயும் நான் ஃபெயிலா இருக்கிறேன். என்ன காரணம்? எதுக்கு ஆகி விட்டாங்க? ஏன்னா எதுவுமே எனக்கு வந்து படிப்பறிவே இல்லாம ஒண்ணுமே எழுதலைங்க. இங்கிலீஷ்ல கூட தான் ABC அந்த மாதிரி சிங்கிள் லெட்டர் தெரியும், கூட்டி படிக்க வராதுங்க. கூட்டி படிக்க எதுவுமே எழுத தெரியாது. எக்ஸாம்ல அப்ப எழுதுறீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் ஒரு தடவை ஃபெயில் ஆகுறாங்க, அப்புறம் என்ன நடக்குது? நான் ஸ்கூல் விட்டுட்டேன். ரொம்ப வெக்கம். சரி சரி சரி. இப்போ நான் ஸ்கூல் விட்டுட்டேன். ஸ்கூல் அவாய்ட் பண்ணீங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் நான் ஸ்கூட்டர் கேரேஜில் வேலை பண்ணிருந்தேன். வேலைக்கு போயிட்டீங்க? ஆமாம். ஸ்கூட்டர் கேரேஜில் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க? அப்போல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போல்லாம் 10 ரூபா 15 ரூபா ஒரு நாளைக்கு அந்த மாதிரி தாங்க. சரி சரி சரி. கார வேலைக்கு போயிருக்கிறேன், பெயிண்ட் வேலைக்கு போயிருக்கிறேன். எங்க அண்ணா பெயிண்டர்ன்றதுனால அவர் கூட பெயிண்ட் வேலைக்கு போவோம். அந்த மாதிரி உங்களுக்கு அப்படி இதாகலையா? நிறைய பசங்க படிப்பாங்க, நிறைய பசங்க படிப்பாங்க. ஆனா சின்ன வயசுல அந்த 10 ரூபாய் 5 ரூபாய் பார்த்ததுனால காசு மேல ஒரு ஆசை. படிப்பு என்னத்துக்கு விடுன்ற அந்த மாதிரி. வீட்டுல ரொம்ப பொருளாதார பின்னாடிவா இருக்கிறதுனால நாங்க வந்து குடிசை வீடு இல்லைங்க. நாங்க இருந்தோம் வீடு குடிசைங்க. அதை சிமெண்ட் அப்பாலாம் அது பெருசா வருமானம் சம்பாதிக்க மாட்டாங்கல்ல. அவரு வந்து எங்க அப்பா வந்து அந்த காலத்து மனுஷங்க. இந்த ஹோட்டலுங்கள இந்த மிச்சமேரி சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடு எடுத்துன்னு ஒரு பண்ணி வைக்கிற தொட்டி, அந்த தொட்டிக்கு அந்த சாப்பாடு எடுத்துன்னு போடுவாருங்க. அதுதான் அவருடைய வேலை. அந்த பன்னிங்களுக்கு எடுத்துன்னு போகும்போது கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்கிற சாப்பாடு கிடைக்கும்.
அந்த மாதிரி சாப்பாடு எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் வளர்ந்தோம். நம்ம டோட்டலாக கடவுள்ன்றது ரொம்ப ரொம்ப இதாக இருப்பீங்கல்ல. கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கடவுளுக்குள்ள பக்தி இருந்துச்சு. ஆனால் அந்த பக்தியை எப்படி கொண்டு போடுறதுன்னு தெரியல. அதனால பார்க்குறதெல்லாம் இது பண்ணுறது, வருஷம் வருஷம் கணேச அவதாரம் வைப்போம் பசங்க எல்லாம் சேர்ந்து. ஸோ இந்த பக்கம் பக்தியும் அதை வச்சுப்பீங்க, நம்ம பாவம் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. வீட்டில் தான் அப்போ உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சான்னு கேட்குறேன். இப்போ பேரண்ட்ஸோடலாம் உங்களுக்கு ஏன் இப்படி அந்த மாதிரிலாம் அவங்களோட சண்டை அந்த மாதிரி? அது ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னாயா, நாங்கள் வந்து நான் கடைசி பிறந்திருக்கிறதுனால எங்கள் அக்காங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு இருந்துச்சுங்க. நான் ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு வந்து வாண்ட அபார்ஷன் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. நான் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்துச்சு, பெரிய அக்காவுக்கு. அவங்களும் கன்சீவாக இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து அவங்களும் கன்சீவாக இருந்தாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி அவமானமா அது ஃபீல் ஆகிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அபார்ஷன் பண்ணுறதுக்காக எங்க அந்த ரெண்டாவது அக்கா கிட்ட இந்த பப்பாயெல்லாம் வாங்கிவான்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் கூட பண்ணிருக்கிறாங்க. ஆனாலும் சாகலை. ஏன்னா தாயின் கர்ப்பத்துல கத்த திறந்து கொண்டு வசதி இல்லைங்களா. அதனால அக்காவும் கன்சீவ் அம்மாவும் கன்சீவ்ன்றதுனால சின்ன வயசுலயே நான் ஒரு மாதிரி எல்லாருடைய பார்வையில அவ்வளவா ஒரு பிரியம் இல்லாத அப்படி ஒரு இதுங்க கஷ்டமான சூழ்நிலை அப்படிலாம் போகும்போது இப்படி வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு அப்படி கடவுள் மேலே கோபம்லாம் வரல? ரொம்ப கோபம். அப்படியா? ரொம்ப கோபம். அந்த கோபத்துக்கு பசங்க கூட சேர்ந்துன்னு அந்த ரயில்வே கேட்டு இருக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட, நாங்கள் இருந்த ஸ்தலத்தில். அங்கே போயிட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா குடிக்கிறது, வேற வேற சில தவறுகளில் ஈடுபடுறது. ஒரு 30 வயசுல ஒரு பையன் வாலிப பையன் எதெல்லாம் பார்க்கறானோ அதெல்லாம் அந்த 13 வயசுலயே அந்த பாவத்தை ருசி பார்த்துட்டோம். அதனால அப்படி ஓகே. ஸோ இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எங்க டேர்னிங் நடக்குது? அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து 14 வயசுல எனக்கு வந்து 14 வயசுல இருக்கும்போது ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போறோம். சரி, ஆஃபீஸில் அதை பெருக்கிறது துடைக்கிறது. சரி, ஒருத்தர் அக்கா இருந்தாங்க, அவங்க கூட நான் கிட்ட வேலைக்கு போயின்னு இருந்தாங்க. சரி சரி சரி. அப்போ ஒரு 2000 சம்பளம் கொடுத்துருந்தாங்க. சரி சரி. நான் சொல்றது 2003 அந்த மாதிரிங்க. சரி சரி. அப்போ என் கூட ஒருத்தர் சார் இருந்தாருங்க. அவரு வந்து பாஸ்டர் பையங்க அவர். சரி சரி. அவரு வந்துட்டு நான் போயிட்டு ஆக்சுவலி அந்த டேபிள் வந்து துடைப்பேன். அதெல்லாம் படிக்கும் போது அவருக்கு எனக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்லா பேசுவார். சரி சரி. அவரு அவுட் சைட் போகும்போது சரி அப்படியே அது வண்டியில் நான் அப்படியே நடந்து போயின்னு இருப்பேன். அப்படியே நான் இட்டு போவார், தம்பி வாப்பா ட்ராப் பண்ணுறேன்னு. அந்த மாதிரி பேச ஒரு நாள் அவர் வந்து அது கன்னடா பைபிள் கொடுத்தாருங்க. உங்கள்கிட்ட? ஆமாங்க. ஓகே, இது நீ படிப்பான்ட்டு. பட் அவங்களுக்கு தெரியாதுங்க, நான் இப்போ எனக்கு படிக்க வராதுன்னு சொல்லி நான் வாங்கி வச்சுட்டேங்க. சரி, எனக்கு சுவிசேஷம் ஃபர்ஸ்ட் அப்படித்தான் எனக்கு வந்துச்சுங்க. ஓகே ஓகே. ஸோ அப்போ தான் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க படிக்கிறது. அப்புறம் என்ன என்ன அடுத்து அப்போ 2015 வரல அந்த பைபிள் சும்மா தான் இருக்குதுங்க இங்கே. ஒரு வருஷம் அது சும்மா ஒரு 8 மாதம் இந்த பைபிள் சும்மா தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது அப்போல்லாம் அவங்க டிவி இருக்காது வீட்டுங்கள. ஸோ அது சினிமா போட மாட்டாங்க. சரி, இப்போ கருணாமயுடுன்ட்டு ஒரு சினிமா இந்த அங்கே ஸ்லம்முங்களில் போடுவாங்க. அந்த சினிமா பார்க்கறதுக்காக நான் நாங்கள் இருக்கிற பகுதியில் அந்த சினிமா போட்டுக்கிறாங்க. சரி, அது பார்க்கறதுக்காக போனேங்க நான். அப்போ அந்த பிக்சரை பார்க்கும்போது ஷோ பார்த்தீங்கன்னா அந்த ஜீசஸோடைய ஒரு குரூசிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு. இந்த மாதிரி அந்த கருணாமயுடைய அந்த பிக்சர் முடிச்சுட்டு அவங்க சொல்றாங்க, இங்கெல்லாம் ஆண்டவரை யார் சொந்த ரசிகரா நீங்களாம் ஏற்றுக்கொள்றீங்களோ அவங்களாம் முன்னாடி வாங்கன்றாங்க. ஒரு டீம் அது. சரி, அந்த டீம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ எனக்கு நான் ஆல்ரெடி 14 ஒருத்தர் சார் சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, நீ ஜீசஸ் பிலீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சுங்க. சரி, அந்த கருணாமயுடைய சினிமா போடும்போது எனக்கு அவர் நான்கு தான் வந்துச்சு. அவர் பைபிள் கொடுத்துருந்தாரு, அவர் இவர் தான் நினைக்கிறேன்
அந்த மாதிரி ஒரு புரிதல் வந்துச்சு. அப்போ நான் ஜெபிக்கும் போது நான் ஜெபத்துக்காக அங்கே போனேன். சரி சரி சரி. ஸோ அங்கே போகிறீங்க, அப்போ என்ன நடக்குதுங்க? அங்கே போன உடனே அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து என்னத்துக்காக ஜெபிக்கணும்ன்ட்டு. ஸோ பேச வர முடிஞ்சால் நம்ம சொல்லலாம், நான் இதுதான் எனது தப்பு, நமக்கு தான் பேச வராதுல்ல. அப்போ நான் சொன்னேன், என் கண்ணில் தண்ணி வந்துச்சு, அழுகுன்னு வந்து என்னன்னு தெரியல. அவங்க அதில் ஒருத்தர் எங்கள் தலைமையில கை வச்சு ப்ரேயர் பட்டு, நாளைக்கு இந்த சண்டே இந்த இடத்துல ஜெபம் நடக்குது, அந்த ஜெபத்தில் வந்து கலந்துருக்கேன்னு சொன்னாங்க. ஓகே. அப்போ அந்த மாதிரி என் கூட இருந்தால் இன்னும் 2 பசங்க நானும் என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு சும்மா தமாஷா ஒரு ஏதோ ஒரு இதுக்காக அது ஜெபத்துக்கு போனோம். அப்படியே ஒரு கண்டினியூவா ஒரு 3-4 வாரம் போனோங்க. ஒரு சின்ன சமாதானம் வரும்போது சரி இதுதான் நல்லா இருக்குதே, என்ன சொல்லுன்னு போனோம் என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து போனாங்க. ஒரு 6 மாசம் போகும்போது ஒருத்தர் நல்ல ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு மனுஷன், தேவ மனுஷன் வந்து வந்தாருங்க. அப்போ அங்க அவர் வந்து என் தலைமையில கை வச்சாருங்க. கை வச்சு அவர் சொன்னாரு, உனக்கு இது வந்து உனக்கு வந்து தலைமுறை சாப்பம். ஏன்னா என் அப்பா வந்து இந்த சொல்ல விக்கிரத்துக்கு வருஷம் கடா கோழி வெட்டுவாங்க, அது வெட்டி அந்த ரத்தம் எடுப்பாங்க. அப்போ அந்த ஒரு விக்கிரத்தின் ஆவி உங்க குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு சில சாபத்துல கொண்டு போயிருக்குதுப்பா, உன்னை ஒப்பு கொடுத்துரு, உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொன்னாங்க. அப்போ 15 வருஷம் வரலும் ஒரே ஒரு வார்த்தை கூட எனக்கு சரியா வராது. அப்போ நான் சொன்னேன், இது பை பர்த்ல வந்துருக்குது, இதுல ஒன்றும் பண்ண டாக்டரே சொல்லியாச்சு, இப்போ இது எப்படி ஆகும். அவங்க சொன்னாங்க, நீ வந்து கர்த்தர் மேல விசுவாசம் கொண்டு நீ தொடர்ந்து வாங்க, சரி உங்களுக்கு ஒரு விடுதலை நடக்கும்னு சொன்னாங்க. சரி சரி. அப்போ எனக்கு வந்து ஒரு எனக்குள்ள ஒரு ஒரு தெய்வீக சமாதானம். ஓகே ஓகே. ஸோ எனக்குள்ள அப்போ நான் நினைச்சேன், சரி பேச்சு வரதே இல்லையா, சமாதானம் இருக்குது, சரி போகலான்ட்டு ஒரு வருஷ காலம் போனோம். சரி போகும்போது ஒரு நாள் இதுதான் பாட்டு பாடி நிற்கிறாங்க, கீழே விட்டு தரணும்னு இருக்கிறேன். அப்படியா? ஆமா. அது என் கண்ட்ரோல் இல்லாம நான் கீழே விட்டு நீங்க அவளை அறியாம பண்ணிடுறீங்க. ஒரு அசுத்தாவி என்னை விட்டு போறத நான் அதுக்கட உணர்ந்தேன். அவங்க பாக்குறவங்க கூட சொன்னாங்க. சொல்லிட்டு அப்பதான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்பிரிட், ஆமா அந்த ஸ்பிரிட் அசுத்தாவி விட்டு போன உடனே தான் அப்பதான் எனக்கு பேச்சு வருது. ஓகே ஓகே ஓகே. எனக்கு பைபிள் படிக்கும் போது ஒரு இடத்த ஏ சுவாமி இந்த ஊமை பிசாசு விட்டு போண்டாரு, அந்த மாதிரி ஒரு அசுத்தாவி. அப்போ அவர் சொல்றாரு, இந்த இன்றைய தலைமுறை சாபம் இதுல வந்துச்சு, இதுக்கு மேல நீங்க பேச ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 15-16 வயசு தான். அந்த வயசுல ஒரு ஆவியானவருடைய தொடுதல் ஓகே ஓகே நான் பார்த்தேன். ஸோ அதுல இருந்து அப்படியே வெளியே போகுது. நீங்க இதுல இவங்க கூட போனீங்க, உங்க லைஃப் நிறைய பாவங்களை செஞ்சுட்டே இருந்தீங்க, குடி பழக்கம் நான் சொல்ல முடியாத பாவங்கள்னு சொல்றீங்க, அதெல்லாம் அப்படியே மாறிச்சா இல்லை இதுக்கப்புறமா ஏதாச்சா? இல்லை அந்த 16 வயசுக்கு அந்த இதாகும் போது சரி ஆல்மோஸ்ட் அந்த அந்த பழைய சுபாவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகுது. ப்ராசஸா நடக்குது, ஒரே வண்டி விடல. ஓகே ஓகே. விடுறது திருப்பி அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி போயின்னு இருந்துச்சு. சரி சரி. ஆமாம் அந்த இதில் சரி 16 வயசுல இப்படி போகுது சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது வாழ்க்கையில? அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஜெப வாழ்க்கை தொடங்குது. சரி. அப்போ ராத்திரியில நானே ஒருத்தனே நான் என்ன பண்றேங்கோ, எங்க வீட்டுல அப்போ வந்து சரியா ரூம் எல்லாம் இல்லைம்மா. சரி. குடிசை வீடு அட்டு அவுட் சைடு தான் நின்று ப்ரேயர் பண்ணுவோம். சரி. ஒரு நாள் ப்ரேயர் பண்ணின்னு இருக்கிறவங்க எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. இப்போ அந்த வர்ஷிப்பின் அனுபவத்தில் வந்து இருக்கிறேன், நான் பைபிள் படிக்கணும்னு ஆசை. ஓகே. ஏன்னா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா அந்த பிரசங்கத்தை கேட்க தான் முடியும், ஆனா அந்த வசனங்களை படிக்க தெரியல. அதாவது இப்போ எனக்கு கொஞ்சம் பேச்சு வர ஆரம்பிச்சிச்சு, இப்போ நான் அடுத்து படிக்க ஆசைப்பட்டேன். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் பத்தி எனக்கு அதிகமா நல்ல கேட்கிற பிரசங்கத்துல எல்லாம் ஆவியானவர் பத்தி சொல்லுவாங்க. சரி. அப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு நம்ம கிட்ட பேசுவார் அந்த மாதிரி ஒரு பிரசங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க. அது ஆவியானவர் தான் தெரியல, நம்ம பேர் தெரியாது, அது கடவுள் பேசுவார். சரி. இப்போ ஒரு நாள் இப்போ நான் ஜெபிக்கும் போது அவுட் சைட்ல ஒரு 9 மணி 10 மணியோட நான் ஜெபிச்சிருப்பேன். அந்த கட்டாரு அப்போ உள்ள ஒரு சத்தம்,
அங்கே ஒரு புஸ்தகம் இருக்குது, போய் அது கையால் அந்த புஸ்தகத்தை எழுதுன்றாங்க. சரி, இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட என் வாழ்க்கையில் சேர்ந்து நடந்த சம்பவமா. சரி சரி, இதெல்லாம் அவுட் சைட் சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஆனால் நான் தான் அதுக்கு சாட்சிங்க. சரி, அப்போ அந்த ஒரு புக்கு கிடைக்கிறது. அப்போ அவங்க போய் பார்த்தா ஒரு குப்பை போட்டுக்கிறாங்க, அதுல ஒரு 5-6 புஸ்தகம் போட்டுக்கிறாங்க. ஆனா என்கிட்ட உள்ள ஒரு சத்தம் சொல்லுது, இந்த புக்கு எடுன்றாங்க. சரி, ஓகே, என்ன இது, நானே மனசாட்சி பேசுதா இல்ல யாராவது ஒருத்தர் பேசுறாரா இல்ல என்ன ஒண்ணுமே புரியலன்ட்டு அந்த புக்கு எடுக்கிறாங்க. அந்த புக்கு எடுக்கும்போது அதுல இங்கிலீஷ் லெட்டரா இருக்குது. சரி, இங்கிலீஷ் லெட்டரா இருக்குது. ஜி பாக்குறேன், ஓடி அந்த மாதிரி பாக்குறேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப என்ன நடக்குது? அப்போ அந்த புக்கு நான் பாக்குறேன், GOOD MORNING அந்த மாதிரி இருக்குங்க. சரி, ஆனா எனக்கு கூட்டி படிக்க தெரியல. அப்போ சொன்னேன் இல்லைங்களா, அது கூட்டி படிக்க தெரியல. சரி சரி. அப்போ எனக்கு அப்போ வந்து எனக்குள்ள ஒரு சத்தம் சொல்லுது, நீ போய் வீட்டுல போய் படி. அப்போ கரண்ட் இருக்காதுங்க. சரி, இந்த பிராந்தி பாட்டில பாத்தீங்கன்னா கிட்ட கெரோசின் ஊத்தி அந்த வீடு. சரி சரி சரி. அப்ப அந்த பாட்டில் விளக்குதான் இருக்குதுங்க. இருக்கிறதுனால அந்த விளக்கு எடுத்துன்னு இந்த புக்கு கிட்ட வைக்கிறாங்க. வச்சுன்னு நான் பாக்குறேன், இது ஒண்ணுமே புரியலையே. ஒரு என் சரீரத்துல இந்த ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சா இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நான் வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது. சரி, எனக்கு ஒன்றும் புரியுது. அப்புறம் அதை நான் பார்க்குறேன், GOOD அதுக்கு முன்னாடி வரல அதுதான் தெரியும். ஆனா GOOD குட் எப்ப அந்த கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு பாருங்க. அது ஆயிட்ட பிறகு நான் பார்க்குறேன் GOOD அது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் GOOD குட் வருது. அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது எனக்கு. டக்குன்னு வாசிக்க முடியும். ஆமா, அதுக்கப்புறம் MORNING குட் மார்னிங் வருது. அது புரியுது. அதுக்கு அடுத்து HOLYSPIRIT ஹோலி ஸ்பிரிட் அந்த மாதிரி வருதுங்க. குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். பட் ஆனால் நீங்கள் 5th வரையும் படிச்சிருக்கிறீங்க, 5ஆம் கிளாஸ் தான். ஆனால் இங்கிலீஷுங்கிறது சுத்தமாக வாசித்து உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ்க்கு மேலே தான் இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லைங்க. அப்போனா இந்த வார்த்தை மட்டும் தெரியும், ஒரு சிங்கிள் வார்த்தை மட்டும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறனால அந்த ஒரு வார்த்தை மட்டும் வார்த்தை தெரியும். பட் ஆனால் நீங்கள் பைபிள் படிக்கும் போது படிக்க தெரியாது, நீங்கள் கொடுக்கும் போது அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அந்த இது நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. இந்த குட் மார்னிங் நான் பார்க்குறேன். சரி, அடுத்து ஹோலி ஸ்பிரிட் பார்க்குறேன். இது புக் எழுதுறவர் யாருன்னு கேளுங்க, பென்ஹின் அப்படின்னு படிக்கிறீங்க. ஆமா, அது படிக்கிறேன். அது அடுத்து நான் பாக்குறேன், அதுல அந்த புக்ல அவரோட சாட்சி எழுதிருக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி 17 வயசு வரலும் எனக்கு ஸ்டாம்பரிங்கு. அவரு சொல்றாரு, யாரும் லெனின் எனக்கு கூட திக்கி திக்கி பேசுவேன். சரி, ஆவியானவர் இப்படி எல்லாம் ஸ்டோரி அப்படிதான் இருக்கும். ஆமா, அப்படியெல்லாம் எழுதிருக்கிறாரு. அது அதை படிக்க 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 ஏன் லைஃப் ஸ்டோரியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே, புரியுது. அப்போ ஒரு நான் ஒரு 10-11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது படிக்கிறதுக்கு. சரி, விடிய காலை வரல படிச்சு நிற்கிறேன் 3 மணிக்கு. அந்த ஃபுல் புக்கு ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி அக்கறை முடிச்சுன்னு இருக்கிறேன். சரி, அப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல பேசுறாரு, இன்னைக்கு உன்னோட கிட்ட நாவை தொட்டேன், இப்ப இருந்து நீ என்ன பண்ணுவ, நீ படிக்க ஆரம்பிப்ப, நீ எல்லாம் இப்ப இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிப்ப. சரி, ஆபீஸ் போறோம். அடுத்த நாள் ஆபீஸ் போய் ஆக்சுவலி இந்த டேபிள்ல பேப்பர் போடுவாங்க அப்பெல்லாம், இந்த இந்து இந்த இந்தியன் டைம்ஸ் அதெல்லாம் பேப்பருங்க. அந்த பேப்பர் எல்லாம் என்ன பண்ணுவோம், அதை நான் தான் மாத்துவோம். புது பேப்பர் இருந்தா புது பேப்பர், பழைய பேப்பர் எடுத்து அடுக்குவேன். சரி சரி. அப்போ ஆபீஸ்ல ஒரு பல கார்னர்ல அந்த பேப்பர் அடுக்குவாங்க. ஒரு பஞ்ச் பேப்பர் எடுத்து நான் படிக்கிறேங்க. பார்த்து இந்தியன் டைம்ஸ், அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் படிக்கிற ஸ்டோரி எனக்கு கிளீனா எனக்குள்ள போதும். ஃபுல்லாவே படிக்க முடியும். ஃபுல்லா நான் படிக்கிறேன். படிச்சு புரியுதா? ஆமா புரியுதுங்க. சார் ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் ஹாய் மஞ்சுன்னு சொல்றாருங்க, ஹலோ சார்ன்றாங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் வார்த்தைங்க வருதுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ரஃப் ரூடுங்க. இந்த வாயை திறந்தா அம்மா தான் வரும். ஏன்னா இந்த ஸ்லம் ஏரியாவுடைய ஒரு ஸ்லாங் அந்த மாதிரி இருக்கும், வாயை திறந்தாலும் அந்த மாதிரி. பட் அதெல்லாம் மக்களோட மாறி, ஏ சார் ஐம் கமிங் சார், give me 5 minutes சார்ன்றோம். ஏன்னா அவர் அப்படியே ஆச்சரியமா பாக்குறாரு. அண்ட்
அப்புறம் நான் இங்கிலீஷ் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன், அடுத்த பேசவும் ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு 16 வயசுலயே நான் கூட பேப்டிசம் எடுத்துக்கினேன். எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாதணும் அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறேன்ட்டு. அல்சூர் என்ன ஒரு இது இருக்குதுன்னா அங்க வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அவன் 10 ரூபாங்க அங்க குளிக்கிற 1 hour. நான் சொல்ல துணியெல்லாம் எடுத்துக்கணும். சரி, நான் அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் போறேன்ட்டு நான் போயிட்டு கரெக்டாக ஞானஸ்தானம் எடுத்துக்கினேன். சரி, நான் வீட்டுக்கு வந்து அந்த அடுத்த வாரத்துல நான் பைபிள் காலேஜுக்கு நான் போன சபையில நான் சொல்றேன் இந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன்ட்டு. சரி, அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பைபிள் காலேஜ்ல நான் சேர்த்து விட்டாங்க. அப்படியா? அப்போ அந்த பைபிள் காலேஜ்ல ஆவியானவரோடு எனக்கு வந்து ரொம்ப ஐக்கியம் ஆக ஆரம்பிச்சு. ஸோ 2 வருஷம். ஆனால் இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் இங்கிலீஷ் நீ படிக்கிறது. ஏன்னா எனக்கு சரியா சிங்கிள் பேஜ் ஒரு வார்த்தை வராது. சரி, from that day onward I started to speak in English. Wherever I go, I started to speak in English. Okay. From that day I understand there is a God. It's called Jesus. அப்புறம் என்ன சொன்னோம், அந்த வீட்டில் என்ன சொன்னாங்க, நீ இவ்வளோ மாற்றம் இருக்கிறதுலாம் வீட்டில் அப்பா அம்மா உங்கள் சொந்த அவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்களா, நாங்கள் எல்லாருமே எங்கள் கல்ச்சர் எப்படின்னு கேட்டிங்களா, வீட்டில் இருக்கிறவங்கள அக்கா பொண்ணுங்களை அந்த மாதிரி தான் கட்டுறதுங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவனுக்கு அடுத்து திருமணம் ஆனா ஸோ இவங்க வந்து மதம் மாத்திருவாங்க. சரி, மனம் மாறதான் அவங்க பெருசா எடுத்துக்கல, இவங்க அது மதம் மாறிடுவாங்கன்னு சொல்லி அண்டு அவங்க வந்து இல்லப்பா நீ வந்து சபைக்கு போ, பட் இதெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறது அதெல்லாம் வேண்டாம். இப்படி நீங்க மாறினா தெரியும்ல, ஆண்டவர் ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரி, போயிட்டு இருக்கீங்க, இப்படி பைபிள் காலேஜ்லாம் போறீங்க, எப்படி அது ஃபீஸ் எல்லாம் கட்டுறது இதெல்லாம் பண்றது? அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டுறது நான் போற சபையில ஒருத்தர் பிரதர் இருந்தாருங்க. அவரு மந்த்லி 200 rupees எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க. அவரெல்லாம் மறக்க முடியாது. நான் அவங்க சபை ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் நான் போயிட்டு அவங்க கிட்ட நான் போய் சரி நான் அந்த மாதிரி சொல்லி நீங்க அன்னைக்கு 200 நீங்க விதைச்சிங்க, சரி இன்னைக்கு நான் ஒரு சபை தொடங்குறேன்னு சொல்லி போய் ஜெபிச்சு நல்லா இருக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ பிராவியர் பைபிள் காலேஜ் போனால் என்ன நடக்குது? அப்புறம் பைபிள் காலேஜில் 2 years தான். சரி, அந்த 2 yearsல எனக்கு வந்து அது ரொம்ப மாற்றங்கள் பார்த்தோம். அது ரொம்ப சேஞ்சஸ் பார்த்தேன். ஆண்டவருக்கும் எனக்கு ஒரு ஐக்கியம் ஆரம்பிச்சிட்டேன். சரி, ரொம்ப தொடர்பு, சரி அதிகமா தொடர்புங்க. ஒரே வருஷத்துல 40 days 40 days எல்லாம் ஃபாஸ்டிங் எடுத்திருக்கிறேன். அந்த பைபிள் காலேஜ்ல இருக்கும்போது 40 days எல்லாம் ஃபாஸ்டிங். சரி சரி சரி. ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன். அப்போ ஃபுல்லாக அது அப்படியே எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இது நடுவில் நீங்கள் 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, இது பைபிள் ஒரு தடவை வாங்கினீங்க, இல்லை 14 வாங்குறீங்க, படிக்கிறேன் வச்சுட்டீங்க. இந்த பைபிள் படிக்கிறதுலாம் வந்துச்சு. பைபிள் காலேஜுக்கு போன உடனே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கிலீஷ் கன்னடாலாம் நல்லா தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கற்றுக்குவேன். அந்த 2 yearsல எனக்கு என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. அது 2005 2006. ஓகே, ஒரு அப்போ 18 வயசுல முடிக்கிறீங்களா? 18 வயசு. அப்புறம் என்னவா இதை நான் அப்படியே வெளியே வரங்க. சரி, நான் நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணோம் அந்த டிசிஷன்ல வரேன். சரி, வந்த உடனே என்ன பண்றேன்னா அப்போ திருப்பி பரிசுத்த சொல்றாரு, நீ 10th எக்ஸாம் எழுதுன்னு சொல்றாரு. சரி, நான் சொன்னேன் 10ஆம் கிளாஸ் 10 வருஷமா படிக்கிறவங்க ஃபெயில் ஆயிடுவோம், நான் 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்கிறேன். சரி, நான் எங்க போய் படிக்க போறேன் சொல்லிட்டு ஒரு டுட்டோரியல். சரி, அந்த டுட்டோரியல்ல நான் போய் நான் கேட்குறேன், சார் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஸோ நீங்க ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எப்படின்ட்டு. அப்போ சொல்றாங்க, தம்பி நீ 5ஆம் கிளாஸ் விட்டுருக்குற, வயசு 18 19 ஆகுது, சரி நீ 6வது 7வதுலாம் படிக்க முடியாது, நீ வந்து டைரக்டா 10th எழுதுப்பான்னு சொன்னேன். சரி, நமக்கு 10th ஒண்ணுமே புரியலையே என்ன பண்றதுன்ட்டு அது 2 போட்டோவும் 500 ரூபாய் காசும் அந்த பழைய ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ணிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரல ஆஃபீஸ்ல கிட்ட வேலை பண்ணுவான். வருஷ காலம் சாயங்காலம் கிளாஸ்க்கு நான் அட்டென்ட் பண்றேன். இங்கேயும் இருக்கு 5ஆம் கிளாஸ்னா நீ அப்படியே 10th படிக்கிறீங்கன்னா எவ்வளோ மேக்ஸ் சயின்ஸ் நிறைய கஷ்டமான நிறைய அதுக்கு ஒண்ணுமே தலையிலே ஏறாதுங்க. ஆனா உள்ள பரிசுத்தர் என்ன சொல்றாரு, நீ வந்து சக்சீட் ஆக, நீ ஜெயம் பெறுவ, வாழ்க்கை ஜெயத்தை பார்ப்பேன். அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதும்போது அந்த பாஸ் ஆகிட்டேன். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. சரி, 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தோம். ஒரே வாட்டி 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் 3 சப்ஜெக்ட் எழுதுறோம். நான் சொன்னேன், சார் திருப்பி எப்போ எக்ஸாம் எழுத முடியும்? அடுத்து
அடுத்த எழுதலாம் தம்பின்றாங்க. அதில் ஃபெயில் ஆனது இன்னொரு இது கூட ஆப்ஷன் கொடுப்பாங்க. சரி, நீங்க திருப்பி கூட கட்டி எழுதலான்ட்டு. அப்போ திருப்பி என்ன பண்றாங்க, திருப்பி ஒரு 500 அந்த போட்டோ கூட திருப்பி எக்ஸாம் எழுதுறாங்க. அதான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டோம். 2 அட்டம்ப்ட்ல அப்படி ஆயிட்டீங்கல்ல? ஆமாங்க. அது நீங்க 5th படிச்சு 10th ஆச்சரியமான விஷயம். ரொம்ப ஆச்சரியம். மார்க்லாம் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுவேன், சர்டிஃபிகேட் காட்டுறேன். ஒரு ஆளு ஜஸ்ட் பாஸ் தான், ஜஸ்ட் பாஸ் நம்ப முடியல. நானான்னு சொல்லி. சரி சரி. அப்போ அதை தொடர்ந்து டிப்ளமா டிக்கெட்டிங் அந்த கோர்ஸ் படிச்சோங்க. ஓகே ஓகே. அப்போ தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில அது பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நான் கரஸ்பாண்ட்ல படிச்சோங்க. இதெல்லாம் இப்போ நீங்க என்ன கேட்டீங்களா 5th ஃபெயிலா இல்ல ஒருவேளை நீங்க டிகிரியான்னு கேட்டீங்களா? என் ஸ்டார்டிங் 5th ஃபெயில் தான், எண்டிங் டிகிரி ஸ்டூடெண்ட். சூப்பர் சூப்பர். கத்தர் அதை பண்ணிருக்காங்க. கத்தரோட இதெல்லாம் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு இதை பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி உங்க லைஃப் மூவ் ஆகுது? நான் அப்படியே அடுத்து வரணும். சரி. கொஞ்சம் அதுக்கு பணத்தை சம்பாதிக்க ஆசை வந்துச்சு. சரி 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 சரி. அப்போ எனக்கு வந்து டிரைவிங் பண்ண வரணும். சரி. கார் டிரைவிங் பண்ண வரும். சரி. இப்போ அந்த வாட்டர் கேன் இருக்கும், அந்த கடை வாட்டர் கேன் இங்கே போடுவாங்க. அப்போ சரி சரி. அங்கே சில கடைங்களுக்கு. அப்போ நான் என்ன பண்றேனோ அந்த வாட்டர் கேன் சப்ளை பண்றதுக்காக ஒரு நார்த் வேன் எடுக்கிறேன். அப்புறம் ஒரு நார்த் வேன் எடுத்த பிறகு 2 இயர்ஸ் அதுல வேலை செஞ்சு ஒரு 4 வண்டி பண்றாங்க. 4 வண்டி எல்லாம் நார்த் வேனுங்க. ஓகே ஓகே. அப்போதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அப்புறம் வந்த புதுசுங்க. இந்த கோரமங்கலால என்ற ஒரு பிளேஸ், அங்கதான் அதோட கம்பெனிலாம் ஸ்டார்ட் அப். சரி. அப்போ அங்க என்ன பண்றாங்க, யாரோ ஒருத்தர் மூலியமா லாஜிஸ்டிக்கு வண்டி கேட்கறாங்க. சரி. இப்போ இந்த தண்ணி வாட்டர் போடுறதை காட்டிலும் இந்த இதுக்கு போனா காசு ஜாஸ்தி வரும், 45,000 50,000 தருவாங்க. சரி சரி. அப்போ இன்னும் 2 டிரைவரை போட்டு சரி அது நானும் அந்த வண்டி ஓட்டுன்னு சரி 3 4 மாருதி வேணுங்க வச்சுக்கின்னு ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் கிட்ட அப்படி சம்பாரிச்சுன்னு இருந்தேன். ஸோ இது அடிப்படையில் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவலும் பார்த்துட்டே இருக்கு. ஆவிக்கு வாழ்க்கை பார்த்துன்னு இருந்தோம். ஓகே. ஆவியானவர் 6 மாசம் கழிச்சு அப்போ ஒரு சத்தம் வருதுன்னு எனக்கு. இந்த பெல்லூர் லேக் கிட்ட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்பதான் ஆவியானவர் பேசுறாரு, நான் உன்னை என்ன பண்றேன், நான் உன்னை அன்பு கூடுறேன், உன்னை நான் வந்து நேசிக்கிறேன், நீ வந்து என் ஊழியத்தை செய்வ, நீ அநேகரை நீ கட்டுவ, உன் மூலியமா நான் இப்படியெல்லாம் செய்ய போறேன். ஆண்டவர் என் ஆரம்பத்துல பேசின சத்தம் திருப்பி என்கிட்ட அதே மாதிரி பேசுறாரு. அப்போ திருப்பி அதே மாதிரி பேசும்போது தான் நான் என்ன பண்றேன், ஆண்டவர் இதெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் ஒரு பாட்டா எழுதுறேன். அது என் சேனல்ல இருக்குதுங்க. பாட்டு ரிலீஸ் பண்றோம், இந்த கேசட் ரிலீஸ் பண்றோம். சரி சரி. அது கேசட்டே போட்டீங்க எல்லாம்? ஆமாங்க. அந்த பாட்டு அந்த சொல்லிக்கொள்ள சொந்தம் இல்லை சொந்தம் சொல்ல ஒருத்தர் இல்லைன்ற பாட்டெல்லாம். சரி. எனக்கு என்று யாரும் இல்லை இந்த உலகிலே, அந்த மாதிரி பாட்டை எழுதுறேன். சரி. அடுத்து கடைசியா ஒரு அது இது பண்ணுங்க, சொல்லிக்கொள்ள சொந்தம் உண்டு சொந்தம் சொல்ல இயேசு உண்டு அப்படியான்ட்டு கடைசி வரியெல்லாம் எழுதுனேன். அப்போ வந்து இந்த சிடி வரணும். சரி. இந்த இதுமா அது ஒரு 1000 சீடி கிட்ட போட்டேங்க. அந்த மாதிரி ஒரு சீடி எல்லாம் போட்டு அப்போ திருப்பி கர்த்தருக்குள்ள கனெக்ட் ஆரம்பிச்சு. 27 ஏஜ்ல அவர் பசுத்தான சொல்றாரு சபை ஸ்டார்ட் பண்ணுறாரு. திருமணமே இல்லை. அப்போ வந்து அதுக்கு சபை ஸ்டார்ட் பண்றாரு 2013. 27 ஆண்டு சொல்றாரு. ஆமாங்க. ஆவியானவர் பேசுறாரு. சரி. அப்போ நாங்க என்ன பண்ணோம்னா கண்ட்ரோல்மெண்ட் கிட்ட ஒரு இடம், சரி அந்த சின்ன கோட்ரஸ்ல ஒரு சின்ன ப்ரேயரை ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு வீட்லயா? வீட்டுல அவுட் சைடு ஒரு காம்பவுண்ட் மாதிரி அங்க ஸ்டார்ட் பண்றோம். எத்தனை பேர் இருந்தாங்க அப்போ? ஒரு 5 பேர் 6 பேர், அந்த ஒரு ஃபேமிலி. அப்படிதான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறோம். 27 வயசுல நீங்க சபையை தொடங்குறீங்க? ஆமா, சபையை தொடங்குறேன். 2013 நீங்க தொடங்குறீங்க. அந்த 5 பேரை வச்சு 5 பேர் என்ன நடக்குது? அப்படியே வச்சு சபை ஊழியம் போயினே இருக்கும்போது இப்போ வந்து சபை இப்போ ஸ்டார்ட் ஆக இப்போ வந்து ஜனங்க வரத்துக்கு ஆரம்பிச்சோம். சரி சரி. ஆனால் பேச்சுலராக இருக்கிறதுனால நான் எங்கேயும் இப்போ வீடுங்களுக்கு ஜபத்துக்கு போக முடியல. சரி சரி. அப்போ நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் நல்லா இருக்கும். நான் வந்து ஜெபிச்சுன்னு இருக்கேன். ஸோ அது வந்து திருமணம் ஆச்சுங்க. இப்ப நாங்க 2 பேரும் கையை பிடிச்சி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற பணியில நாங்க இனிமே உண்மை உத்தமா செய்வோம். ஆண்டவரே
அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே கையை பிடிச்சி நாங்கள் கண்ணீரிட்டு ஜெபிச்சு எங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ பாஸ்டராக இருந்தாலுமே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு ஊழியமும் பண்ணுவீங்க. சரி, ஓகே. அப்படியே இருக்கும்போது அப்போ சபை ஊழியம் ஒரு கொஞ்சம் பேர் தான், ஒரு 15-20 பேர் தான் இருந்தாங்க. தனியாக அது வீட்டில் விஷயம் பண்ணுறீங்களா? இல்லை சபை சப்பரேட்டாக இருந்துச்சுங்க. தனியாக இது பண்ணிருந்துச்சு. ஒரு பாஸ்டர் அவருக்கு வந்து அவர் செகண்ட் சர்வீஸ் நடத்துவார், அவங்க சபையில் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஓகே ஓகே. அது மாதிரி ஏன்னா சபை நான் சப்பரேட்டாக இருக்குதில்ல. சார் இந்த மாதிரி 5-6 மாசத்துலயே ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது என்ன ஸ்ட்ரகிள்னா, வண்டியில் இருந்துச்சு பாருங்க. சரி. அப்படியே பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டல் ஆகுது. டல் ஆகிட்டு ஸோ அந்த திருமணம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த திருமணத்துக்காக வண்டிகளை சேல் பண்ணிட்டு அது கொஞ்சம் கடை இருந்துச்சுன்ட்டு ஒரே ஒரு வண்டி வச்சுன்னு நான் ஓட்டிட்டு ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் டூர் வாங்கியிருந்தேன். அந்த வண்டி வாங்கிக்கின்னு அதை கேட்டால் ஓலா ஊபர் அந்த இது ஓட்டிக்கின்னு நான் அப்படியே சாட்டர்டே சண்டே ஊழியம் பண்ணுவோம். மிச்சம் 5 நாள் நான் வேலை பண்ணுவேன். சரி, இப்படிதான் ரொட்டேஷனாக போயிட்டு இருந்துச்சு. போக 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 அப்போதான் ஸ்ட்ரகிள்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்னு கேட்டா, என் அப்பா சிக்க ஆனது ஆரம்பிச்சாரு. அதே பரிசுத்த ஆவியானவர் பேசுற மாதிரியே எனக்கு கல்யாணம் ஆகி அந்த ஒரு 10 மாசத்துலயே எங்க அப்பா காலமாயிட்டாருங்க. சரி. அடுத்து இவங்க வந்து கன்சீவ் ஆக ஆரம்பிச்சாங்க. கன்சீவ் ஆகிக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் செக்அப் போனா ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் எனக்கு காத்துன்னு இருந்துச்சு. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.